ஒரு ஊர்ல மீனான ஒரு பொண்ணு இருந்தானா. அவளுக்கு அப்பாலே அம்மா மட்டும்தானா. அவ எல்லார் வீட்லயும் லைட் இருந்துச்சா. மீனா வீட்டில் மட்டும் லைட் இல்லையா. ஏன்னா மீனா வீட்டில் கரண்ட் சக்தி இல்லையா. அதனால மீனா வீட்டு பணையில தோழி ரேக்கா வீட்டுக்கு போயிருந்தாளாம். அப்போ கேரம் போட்டு பிளான்ட் பழகிச்சோம். பழகணுன்னேவும் அவங்க அம்மாட்ட கேட்க பயமா இருந்துச்சா. மாவட்ட அளவில் கேரம் போர்டு போட்டுருக்காங்க. அதெல்லாம் மீனா முதல் பரிசு வாங்கினாலாம். வாங்கினதுக்கப்புறம் கைட்டு பாராட்டினதுக்கப்புறம் என்ன பரிசு முதல் பரிசு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு சொல்லப்போ மீனா அப்புறம் அழகான கேரம் போர்டுன்னு சொன்னதுக்கப்புறம் அம்மாட்ட கட்டி மகிழ்ச்சியா இருந்தாலாம். மகிழ்ச்சியா ஆனதுக்கப்புறம் நைட்டு இரவு தூங்கும்போது ஏதோ சத்தம் கிடைச்சேன். எழுச்சி பார்க்கும்போது வீடே வெளிச்சமா இருக்கும்போது அதுக்கப்புறம் சூப்பராஜ் வெளியே வந்தாரா கேரம் போர்ட்லேருந்து. வந்த உடனேவும் மீனா ஹாய் மீனான்னு சூப்பராஜ் சொன்னாரா. இதுக்கு மீனா அவங்களால பேச முடியுமா மீனா கேட்டப்ப என்னால் பேச முடியும், ஓட முடியும், ஆட முடியும். அப்புறம் உனக்கு 3 ஆசைகள் என்கிட்ட கேளு, நான் உனக்கு நிறைவேற்றி வைக்கேன்னு சொன்னேன். சொல்லப்போ இந்த கேரம் போர்டில் ஏறுன்னு சொன்னதுக்கப்புறம் கேரம் போர்டில் ஏறினானா மீனா. அதுக்கப்புறம் மேலே போனாங்க. இங்கன்னு போப்போ அவள் வீடு, அவள் பள்ளிக்கூடம், அவள் கடை எல்லாமே சிறுசாக தெரிஞ்சிச்சா. தெரியும் போது சரி இன்னும் கொஞ்சம் மேலே போனாங்க. அப்போ மேகத்தை கற்றுக்கும் போது குளிராக இருந்துச்சா. அப்புறம் ஹேன்னு 2 கையும் விரிச்சுக்கிட்டு ஹேன்னு கத்திக்கிட்டே 3 ஊரே சுற்றினாங்களா. சுற்றப்போ அதுக்கப்புறம் 2ஆவது ஆசை என்னன்னு சூப்பராஜ் கேட்கும்போது திரும்பி பார்க்கும்போது ஏதோ பெரிய ஐஸ்கிரீம் கடை இருந்துச்சா. நான் இது வரைக்கும் சேமி ஐஸ் தான் சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு மீனா சொன்னாங்க. எனக்கு சாக்லேட் ஐஸ் வாங்கியிருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் நான் சொன்னியா. கேட்கும்போது சரி சருன்னு கீழே இறங்கினாங்க. கீழே இறங்கினப்போ அங்கே ஒரு சூப்பராஜ் ஒரு பெட்டியை கொண்டு வந்து ஐஸ்கிரீம் பெட்டியை கொண்டு வந்து வச்சாராம். வச்சோடனே எவ்வளோ நாள் சூப்பராஜ் ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டுன்னு சொன்னதுக்கப்புறம் அள்ளி சாப்பிட்டதுக்கப்புறம் முகம் பூரா ஆயிடுச்சா. ஆனோடனே சூப்பராஜை பார்த்துடனே விழுந்து சிரிச்சாராம். சூப்பராஜை சிரிச்சோடனே அப்புறம் 3ஆவது ஆசை விடியதுக்கு முன்னாடி கேளு அப்படின்னு சூப்பராஜ் சொன்னாராம். அதுக்கு மீனா சொன்னா என் கூட இருங்க, எங்கள் வீட்டுக்கு லைட்டு தாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஆசை நிறைவேற்றுன்னு சொன்னதுக்கப்புறம் வீட்டுக்கு போனாங்க. சூப்பராஜா வீட்டுக்கு போகணும்னு சொன்னதுக்கப்புறம் வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனப்போ வீடே வெளிச்சமாக இருந்துச்சா. இருக்கும்போது அப்புறம் மீனா வீட்டுக்கும் லைட்டு கிடச்சிச்சா. நன்றி, வணக்கம். நான் ஊவாச்சி 1 பள்ளியில் படிக்கிறேன். நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். பேசும் பென்சில். கதை பேர் பேசும் பென்சில். கவின் பென்சிலுக்கு உயிர் வந்தது. திடீர்னு பேசுனது. கவிக்கு ஆச்சரியம். கவின் கண்ணை சிமிட்டாமல் பார்த்தார். அடுத்து கொஞ்ச நேரம் நண்பனானார்கள். கவின் அவன் பென்சிலுக்கு பேரை வச்சான் ஹீரோ. ஹீரோ சொல்லிச்சு டப்பாக்குள்ளே இருந்து தேர்ந்து போயிட்டேன். இங்கே கூட்டு போறியா? வா சிவபூருக்கு போகலாம் கவி சொன்னான். கடை தலைவரியாக போகலாம் கவி சொன்னான். 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது அங்கே கலர் பொம்மை கிடந்துச்சு. அங்கே ஹீரோ மாதிரி பென்சில் பொம்மை இருந்துச்சு. அது ஒரு தொப்பு போட்டுருந்துச்சான். அப்போ அது ஹீரோ சிரிச்சுட்டான். நானும் உனக்கு இதே மாதிரி தொப்பி செஞ்சேன்னு சொன்னேன். ஹீரோ சந்தோஷப்பட்டுச்சான். அடுத்து அங்கே ஒருத்தர் ஓட்டாச்சாங்க. ஒருத்தர் கொத்து போட்டுட்டு அவர் கையில் 2 இரும்பு கண்டிகள் இருந்துச்சான். அடுத்து கொஞ்சம் எழுந்து
சிவாக்கும் கறி சொன்னானா. அடுத்து வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கே கீழே சொல்லிச்சு அங்கே என்ன கூட்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. கறி சொன்னா கீழே சொன்னா. அடுத்து அங்கே போய் பார்த்தா ஒருத்தர் ரோட்டில் ஓவியம் அழகான சாமி படம் வந்துட்டு இருக்காராம். இதை கீழே கடிச்சு எதுக்கு நோட்டை வந்து டீச்சர் குட்டு போடுவாங்க. நோட்டை வந்து எல்லாரும் துட்டு போடுறாங்க. அடுத்து அங்கே ஒரு மாத்தாச்சி சார் செய்வார் இருந்தார். அங்கே கவி ஃப்ரெண்டு என்ன பிரியதரன். அடுத்து 3 பேரும் பிரியதரன் கவின் 3 பேர் சேர்ந்து சிவபொங்கல் போனாங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஊராட்சி நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். கதையின் பெயர் சுய சிந்தனைய சிறப்பு. ஒரு ஊரில் ஒரு பண்ணையர் இருந்தாராம். அந்த பண்ணையருக்கு வந்து 50 ஏக்கர் நிலம்லாம் இருந்துச்சான். அப்போ வந்து அந்த பண்ணையருக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணா. அந்த பொண்ணு வந்து காலேஜ் வரையும் படிச்சிருக்கான். அந்த பொண்ணு வந்து எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக. ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாண வயசு வந்துச்சான். அப்போ அந்த பண்ணையர் நினச்சாரு அந்த பொண்ணுக்கு நல்லா புத்திசாலியான மாப்பிள்ளையை கட்டி வைக்கிற மாதிரி ஒரு போட்டி அறிவிச்சாராம். அதாவது வித்தியாசமான போட்டியா, கதை சொல்கிற போட்டியா. நாங்கள் நிப்பாட்டுங்கன்னு சொன்னால் தான் நிப்பாட்டணும், இல்லாட்டி கதை சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு சொன்னாங்களாம். எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் வந்துட்டான். அவங்க வீட்டு வாசலில் பந்தெல்லாம் போட்டு இப்போ ஒருத்தவங்க வந்தாங்களாம். அவங்க வந்து 1 மணி நேரம் சொன்னாங்களாம். இன்னொருத்தவங்க வந்து 2 மணி நேரம் சொன்னாங்களாம். இன்னொருத்தவங்க வந்து 5 மணி நேரம் சொன்னாங்களாம். இன்னொருத்தவங்க ஒரு நாள் முழுக்க சொன்னாங்களாம். இப்போ யாருமே ஜெயிக்கலான்னு அந்த பண்ணையார் நினச்சாரு. அப்போ கண்ணன்னு ஒருத்தர் அந்த போட்டியில் நம்ம ஜெயிக்கணுமே அப்படின்னு நினச்சி அவனுக்கு ஒரு ஐடியா யோனிச்சான். அப்போ அவன் போட்டியில் போய் அவன் பேர் கொடுத்து அவன் வரிசையில் வந்து நான் காசு சொன்னானா. ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தாராம். அந்த விவசாயிக்கு வந்து ஒரு நிலம் இருந்துச்சு. அந்த நிலத்தில் வந்து கம்புதானியாக விதைச்சாராம். அந்த மாதம் நல்லா மழையினால கம்புதானி வந்து நல்லா வளர்ந்து கதிரெலாம் விட்டுட்டான். அப்போ அங்கிட்டாக போயிட்டு இருந்த ஒரு குருவி வந்து அந்த கம்புதானியத்து மேலே வந்து உட்காந்துச்சான். உட்காந்து நல்லா ஆசையாக வயிறு நிறைய அந்த கம்புதானியத்தை சாப்பிட்டுச்சான். அது 2வது குட்டி போய் சொன்னிச்சான். 2வது குருவியும் வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு 3வது குட்டை சொன்னிச்சான். 3வது குருவியும் போயிட்டு போய் 4வது குட்டை போய் 4வது குட்டி வயிறு சாப்பிட்டு 5வது குட்டை செஞ்சான். அப்படியே 100 குருவிக்கு மேலே போனவங்களால அந்த பண்ணையர் வந்து நிப்பாட்டுங்கன்னு சொன்னாங்களாம். நிப்பாட்டவங்க சொன்னோடனே பண்ணையர் சொன்னாரா, என் மகன் கண்ணன் தான் ஜெயிச்சான் அப்படின்னு அறிவிச்ச உடனே அந்த கண்ணன் தான் அந்த போட்டியில் ஜெயிச்சான், கண்ணன் தான் பொண்ணை கட்டி வைப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே மண்டபத்தில் வந்து எல்லாம் இப்போ அந்த கண்ணனுக்கும் அந்த பொண்ணையும் கட்டி வச்சுட்டு அங்கே வந்த மக்களுக்கெல்லாம் வயிறு நிறைய சாப்பாடு போட்டு. நன்றி, வணக்கம். சாப்பாடு போட்டு ஜாலியாக இருக்கீங்களா? ஜாலியாக இருக்கீங்களா? அப்படின்னா ஜாலியாக இருக்கவங்களா அப்படியே 2 கையும் தூக்கி இப்படி செய்ய போகிறாங்க. ஜாலியாக இருக்கிற எல்லாருமே இப்படி செய்ய போகிறாங்க. ஓ, சூப்பர். இங்கே ஒரு ஆள் ரொம்ப ஜாலியாக இருக்காரு. அவர் அப்போவே இருந்து அப்படின்ட்டு பயங்கர ஜாலியாக இருந்துட்டு இருக்காரு. நம்ம சங்கத்தோட ரொம்ப இளைய உறுப்பினர் அவர். என்ன சரி, ரைட்டு. அப்போ நிறைய பேர் இப்போ ஜாலியாக இருக்கும் அப்படிதானே? சரி, ரைட்டா. சூப்பராக அழகழகாக அங்கே வந்து பண்ணுறதை பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது. அதில் முக்கியமாக அந்த பாவக்காய் பாட்டு இருக்குது பாருங்க, அப்படியே இனிச்சு கிடந்துச்சு பாவக்காய் பாட்டு. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? அப்புறம் இங்கே கதை சொன்னவங்க எல்லாருமே சூப்பராக பண்ணுறீங்க. உங்ககிட்ட இருந்து வந்து உட்காந்து டீச்சர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு போகணும் போல இருக்குது. இங்கே வந்து கொஞ்ச நேரத்துலேயே நான் நிறைய படிச்சுக்கிட்டேன். ஓ, கதை எப்படி சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒருத்தர் வந்து கதை சொன்னார்ல, ஜம்முன்னு அப்படியே பேண்ட் பாக்கெட் உள்ள விட்ட கையை அப்படியே எடுக்காமல் அப்படியே நின்றுட்டு அப்படியே ஜம்முன்னு கதை சொல்லிட்டு போனார்ல. ஆமாம், சே இப்படி கூட சொல்லலாம் போல இருக்கு அப்படின்னு. சரி, இப்போ என்னோட பேர் வந்து என்ன சொன்னாங்க? என் பேர் என்ன? தங்கத்தை விட்டீங்களா? தங்க முக்கியமானதை விட்டுட்டீங்கல்ல. சரி, ரைட்டு. என் பேர் தங்கம். என்னை யாரெல்லாம் அத்தைன்னு கூப்பிட போறீங்க? இப்படி நான் வச்சுக்கிட்டேன்னா அத்தைன்னு கூப்பிடுவீங்க, இப்படி எடுத்துட்டேன்னா பாட்டின்னு கூப்பிடுவீங்க. யாரெல்லாம் அத்தைன்னு கூப்பிட போறீங்க, யாரெல்லாம் பாட்டின்னு கூப்பிட போறீங்க? சீக்கிரம் வைக்கடா. இப்படி வச்சுக்கிறவங்க எல்லாம் பாட்டின்னு கூப்பிட போறாங்க, அத்தைன்னு கூட போறாங்க. இப்படி எடுக்கிறவங்க எல்லாம் பாட்டின்னு கூட போறாங்க. ஏன்னா இப்படி வச்சுக்கிட்டா என் தலையில இருக்க நரமுடி வந்து தெரியாதா? அப்ப நான் வந்து அத்தை. சரியா?
கையை எடுத்துட்டா தெரியும். அப்போ வந்து நான் பாட்டி. ஓகேவா? இங்க ஆல்ரெடி ஒரு தாத்தா இருக்காரு, சங்கர் தாத்தா. உதய சங்கர் தாத்தா இருக்காரு. அதனால வந்து தங்கம் அத்தைன்னு வச்சுக்கலாம்ண்ணே. சரியா? ஓகே. நிறைய பேர் அத்தை தான் சொல்லியிருக்காங்க. அதனால தங்கம் அத்தையே வச்சுக்கலாம்னா தங்கம் அத்தைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறாங்க. ஒரு பெரிய காடு. அந்த காட்டில் ஒரு மரம், அரச மரம். அந்த மரம் சரியா? அந்த அரச மரத்துக்கு கீழே ஒரு பெரிய மண்ணுருண்டை. மண்ணுருண்டை தெரியுமா? லட்டு மாதிரியே இருக்கும். மண்ணுருண்டை தெரியுமா? மண்ணு கட்டியா உருண்டையா இருக்கிறது. நம்ம அழகா அங்கே உட்காந்துருக்கிறதுனால இங்கே கூட மண்ணுருண்டை இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இது கிரவுண்டுனால வச்சிருக்க மாட்டாங்கல்ல, எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போட்டிருப்பாங்க. மண் கட்டி சரியா? ஒரு மண்ணுருண்டை இருக்கு. அந்த அரச மரத்துல இருக்கிற ஒரு இலை, அந்த இலையும் இந்த மண்ணுருண்டையும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸு. எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? அவங்க பகல்லையும் சேர்ந்தே தான் இருப்பாங்க, நைட்லேயும் சேர்ந்தா தான் இருப்பாங்க. எங்கே போனாலும் ஒன்றாவே தான் போவாங்க, ஒன்றாவே தான் வருவாங்க. அந்தளவுக்கு அவ்வளோ பயங்கர ஃப்ரெண்ட்ஸு. அந்த காடே அவங்கள பார்த்து பொறாமப்படுது. எப்பட்றா இவன் 2 பேர் மட்டும் இவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 1-2 பேர் நினைப்பாங்கல்ல, இவங்களை எப்படியாவது பிரிக்கணும், இவங்க 2 பேரும் தனித்தனியாக இருந்து ஒரு நாள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் எல்லாரோட பிளானும் வேஸ்ட். அவங்கள பிரிக்கவே முடியல. 2 பேரும் இன்னும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக போகிறாங்களே ஒழிய பிரியவே இல்லை. இவங்களை யாராவது பிரித்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது மழையும் புயலும் வருது. வந்தோடனே 2ம் பிளான் பண்ணுது. இந்த காட்டில் யாராலையும் அவங்கள பிரிக்க முடியல, ஆனால் நம்ம பிரித்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திட்டம் போடுறாங்க. இந்த மழை சொல்லுது, நான் வந்து இந்த மண்ணுருண்டையை கவனிச்சுக்கிறேன், நீ வந்து அந்த இலையை கவனிச்சுக்கோ. சரியா? நம்ம 2 பேரும் சேர்ந்து இவங்க 2 பேரையும் பிரிப்போம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு 2 பேரும் பேசி வச்சுட்டு ரெடி ஆயிட்டாங்க. முதல்ல மழை ட்ரை பண்ணுது. சோன்னு பெய்யுது. எப்படி பெய்யுது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெஞ்சிச்சுல்ல, அந்த மாதிரி சோன்னு பெய்யுது. என்ன? ஆமாம். மண்கட்டி முதல்ல அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. அடுத்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே மேல் பகுதியெல்லாம் உதிர ஆரம்பிச்சது. பயந்துருச்சு. ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் சேராயிருவேனே, சகதி ஆயிடுவேனே அப்படின்னு சொல்லி பயந்துருச்சு. கத்துது, ஏய் நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சகதி ஆயிர போகிறேன், அப்புறமா நான் உன் ஃப்ரெண்டு மண்கட்டி இல்லை, மண்ணுருண்டை இல்லை அப்படின்னு இலையை பார்த்து கத்துது. உடனே இலை, நான் இருக்கிற வரைக்கும் உன்னை அப்படியெல்லாம் யாரும் சகதியாக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே தாவு ஜம்ப், அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த மண்கட்டி மண் உருண்டை மேலே உட்காந்துக்குச்சு. எப்படி தெரியுமா? மண்ணுருண்டை எப்படி இருக்குதுன்னா இலை இப்படி மேலே போய் உட்காந்துக்குச்சு, கொடை மாதிரி. மழை பெஞ்சிட்டே இருக்கு. இந்த இலை வந்து கொஞ்சம் கூட அசையாமல் கொடை மாதிரி உட்காந்து அதோட ஃப்ரெண்டை காப்பாற்றிருச்சு. மழைக்கே டயர்டாயிருச்சு. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி தானே நின்றுச்சு. நின்னோடனே மண்கட்டி இப்போ மண்கட்டியாகவே இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் நண்பா, என்னை காப்பாற்றிட்ட அப்படின்னு மண்கட்டி சொல்லுது. அடுத்து புயலோட டேன். புயல் மழை பார்த்து சொல்லுது, என்னவோ பெரிய நான் போய் பிரிச்சிடுறேன்னு சொல்லிட்டு போனேன், இவ்வளோதானா, இப்போ பாரு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு புயல் போகுது. புயல் யாரை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லுச்சு? இலையை கவனிச்சுக்கிறேன்னு சொல்லுச்சு. இலை பக்கத்தில் போகுது. மெதுவாக இலை பக்கத்தில் போய் பக்கத்தில் போனோடனே டக்குன்னு அப்படி ஆலைக்கா தூக்குச்சு பாரு இலைய. அவ்வளோதான். இலை எடுத்தோடனே ஒரே சத்தம், ஐயோ என்னால் முடியலை, தாக்கு பிடிக்க முடியலை, போச்சு என்னை தூக்கிட்டான் அப்படின்னு சொல்லி கத்துது. கத்துனோடனே மண்ணுருண்டை, ஆமாம் நான் இருக்கும்போது நீ ஏன் கத்துற, இரு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குடுன்னு ஓடி வந்து அப்படியே அந்த இலை மேலே அப்படி ஜம்ப் பண்ணி ஏறி உட்காந்துச்சு. புயலும் அப்படி அசைச்சு பார்த்துச்சு, இப்படி அசைச்சு பார்த்துச்சு, என்னென்னவோ பண்ணி பார்த்துச்சு. இலை மேலே யார் உட்காந்துருக்கா? இப்போ இலை பறக்குமா? இலையை அசைக்க முடியுமா? ஒன்றும் பண்ண முடியல. புயலும் அப்படியே டயர்டாகிற வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவ்வளோதான், நானும் தோத்துட்டேன், என்னாலே முடியாது அப்படின்னு சொல்லி டயர்டாயிருச்சு. இப்போ இலைக்கும் மண்கட்டிக்கும்
இலைக்கும் மண் கட்டிக்கும் தெரியவே இல்லை. ஒரே ஜாலி, தெரியவே இல்லை என்ன, ஜாலியாக அங்கே வாழ்ந்தாங்க. நல்லா இருந்துச்சா? ம்